log dy by dx plus y cot x equal to 4x cosine x. ஒரு சமன்பாடு தான் சேம் அதே தான் லீனியர் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் தான். அடிஷனலா நீங்க பாத்தீங்க அப்படினா given that y is equal to 0 when x is equal to 2 அப்படினு சொல்லிட்டு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படினு சொல்லுவாங்க. சரியா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இனிஷியல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இந்த கான்ஸ்டன்ட் c வரும்ல அவங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ சொல்லிட்டு யூஸ் ஆகும். சரியா? சோ இனிஷியல் வேல்யூ ஓகேவா? இப்போ எப்பவும் கூட givenல இந்த ஈக்குவேஷன் எழுதணும். என்னது dy by dx plus y cot x சரியா? is equal to 4x cosine x அப்படிங்கிறது தான் given ஈக்குவேஷன். அதை எழுதிட்டு ஈக்குவேஷனை பார்க்கணுமே உங்களுக்கு என்ன மாடல் இருக்கு dy by dx plus py is equal to q லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்ல. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி what is the p value அப்படின்னு பாத்தீங்கன்னா cot x what is the q value 4x cosine x அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரியா? இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது y e power integral of p dx integral of e power integral of p dx dx plus c இதுதான் ஃபார்முலா. எடுத்து இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதினாலே ஒரு 2 மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். So what is the given equation linear equation the linear equation what is the p what is the q இதோட சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது எழுதினாலே ஒரு 2 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ரைட்டா? சோ அதுல வந்து இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் e power integral of p dx கண்டுபிடிக்கணும். அப்ப integral of p dx என்ன நம்ம பார்க்கணும். என்னடா q போடுறியா q dx plus c ஓகேவா? சோ அப்ப வந்து e power integral of dx பண்ண போறோம். அப்ப integral of dx கண்டுபிடிக்க போறோம். இப்ப integral of dx கண்டுபிடிச்சோம் அப்படினா integral of p இருக்கிறது என்ன ஆயிடுச்சு cot x dx integral of cot x என்னது log sin x ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஃபார்முலா. அப்போ நமக்கு அந்த e power integral of dx கண்டுபிடிக்கணும். அப்ப e power log sin x அப்ப e log ஒண்ணுக்கு ரெசிப்ரோக்கல் கட் ஆயிடும். அப்ப எனக்கு sin x மட்டும் கிடைக்கும். அப்ப e power integral of dx sin x கண்டுபிடிச்சத இந்த ஃபார்முலால கொண்டு நம்ம அப்ளை பண்றோம். அப்ப y இங்க e power integral of dx sin x is equal to integral e power integral of dx sin x q க்கு பதிலா 4x cosine x அப்புறம் dx போடுறோம். ரைட்டா? இப்போ பார்த்தோம் அப்படினா இந்த sin x இந்த cosine x கேன்சல் பண்ண முடியுதா அப்படி பார்க்கறோம். ஏன்னா sin க்கு cosine ஒண்ணுக்கு ரெசிப்ரோக்கல். அதனால இந்த sin வந்து 1 cosine எழுதிட்டாலும் சரி இல்ல இந்த 1 sin எழுதிட்டாலும் சரி ரொம்ப சாய்ஸ் தான். அதனால இந்த cosine கட் ஆயிடும். 4 as a constant அதனால என்ன வெளிய எடுத்தாச்சு. இப்போ integral of x dx அப்ப integral of x dx னா integral x பண்ணா என்னது integral of x power n is equal to x power n plus 1 divided by n plus 1 அப்ப இந்த பவர் வந்து நமக்கு 1 இருக்குதுனா 1 plus 1 2 divided by 2 plus c அப்படிங்கிறது ஏன்னா வெளியில 4 கான்ஸ்டன்ட் இருக்கு ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 2x plus c அப்ப எனக்கு ஃபைனல் சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா y sin x is equal to 2x squared plus c அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு given that இந்த சொல்யூஷன் கொடுத்தாங்கல்ல இவங்களே இந்த ஈக்குவேஷனை போய் நம்ம அப்ளை பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 0 எப்போ அப்படின்னா x வந்து π/2 இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா y க்கு பதிலாக நான் 0ன்னு அப்ளை பண்ணுறேன். சைன் நான் போட்டுட்டேன் x க்கு பதிலாக இந்த π/2 அப்ளை பண்ணிடுறோம். is equal to 2x க்கு பதிலாக π/2 the whole square plus c அப்படின்னு வரும். ரைட்டா? நான் இங்க கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் இந்த அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் சொல்யூஷன்ல அப்ளை பண்ணுறேன். அப்போ 0 இன்டு anything 0 ரைட்டா? அப்போ this equal to இதை பண்ணோம்னா 2y squared divided by 4 plus வந்து c அப்போ இது வந்து கட் ஆயிடுச்சுன்னா இங்க 2 அப்போ c is equal to y squared divided by 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் -5